ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடக ராசிக்காரங்களை பத்தி. கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மன போராட்டத்துக்கு பிறகு ஒரு குளிர்ந்த நிலவொளியை போல ஒரு நிம்மதியான காலம் பிறக்க போற தருணம் வந்துருச்சு. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க தலைவிதியை மாற்றி அமைக்க போற ரகசியமா கூட இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டின் வாசப்படிய ஒரு புதிய நபர் மிதிக்க போறாங்க. அவர் சாதாரணமான மனிதர் இல்ல, உங்க கண்ணீரை துடைக்க இறைவன் அனுப்பி வச்ச ஒரு தேவதைன்னு கூட சொல்லலாம். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச மனவேதனைகள், ஏமாற்றங்கள், உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற ஆதங்கம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகும் அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஆழமா பார்க்க போறோம். நீங்க யாருக்கெல்லாம் உயிரை கொடுத்து அன்பு காட்டினீங்களோ அவங்களே உங்களை சுலபமா காயப்படுத்தி இருப்பாங்க. நான் எல்லோருக்கும் நல்லது தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க பல இரவுகள் தலைநில முகம் புதைத்து அழுத நாட்கள் இருக்கு. ஆனா அந்த இறைவன் பார்த்து கொண்டு இருந்தாங்க. உங்களின் கடந்த கால போராட்டங்கள்ங்கிறது ஒரு பெரிய கடல் போன்றதுங்க. கடக ராசிக்காரங்க பொதுவாவே மற்றவங்களோட உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவங்க. ஆனா உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ள இங்க யாருமே இல்ல அப்படிங்கறதான் நிதர்சனம். பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிருப்பீங்க. நம்பியவங்களே உங்களுக்கு முதுகலை குத்தி இருப்பாங்க. நீங்க யாருக்கெல்லாம் உழைச்சீங்களோ அவங்களே உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம இருந்திருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள விரிசல், பிள்ளைகளால மன வருத்தம்னு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா தேடி வர்றீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமா அமைய போகுது. உங்களை தேடி வரப்போகும் அந்த நபர் யார்? அவர் ஒரு தூரத்து உறவினரா இருக்கலாம், அல்லது பல வருடங்களுக்கு முன்ன நீங்க செய்த உதவிக்காக இப்பொழுது கைமாறு செய்ய வரும் ஒரு பழைய நண்பரா இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு அமைதி உங்க வீட்டுல நிலவும். கடக ராசிக்காரங்க சந்திரனோட மனோகரன் என்பதால அந்த நபர் சொல்லும் ஆறுதலான வார்த்தை உங்க மனபாரத்தை அப்படியே குறைக்கும். அவர் வெறும் பேச்சோட மட்டும் போக மாட்டார். உங்க கஷ்டத்தை தீர்க்கிற ஒரு பெரிய பொருளாதார வாய்ப்பையோ அல்லது ஒரு சொத்து சம்பந்தமான தேவையையோ நிறைவேற்ற போறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜயோக ஆரம்பமாகுது. இதுவரை நீங்க செய்த முயற்சிகள் எல்லாம் கடல்ல போட்ட கல்லு போல அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனா இனிமே நீங்க எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை தான் தரும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வையோ அல்லது புதிய தொழில் ஒப்பந்தத்தையோ பெற்று தருவார். உணவுத்துறை, கலைத்துறை, நீர் சம்பந்தமான தொழில் அல்லது கல்வித்துறையில இருப்பவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்க போகுது. கடக ராசிக்காரங்க இயற்கையிலேயே கற்பனை திறன் மிக்கவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க படைப்பாற்றலுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க ஒரு கலைஞர் அல்லது எழுத்தாளர்னா அந்த புதிய நபர் உங்க திறமையை உலகிற்கு அறிமுகப்படுத்த ஒரு பாலமா இருப்பாங்க. இத்தனை காலமா உங்களை ஒரு திறமை இல்லாதவர்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னால நீங்க ஒரு வெற்றியாளரா ஜொலிக்க போறீங்க. உங்களுடைய தனித்துவம் இப்போ உங்களுக்கு வருமானத்தையும் புகழையும் தேடித்தரும். கடக ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது வீடு. இது தாய் சுகம், வாகனம் மற்றும் வீடு ஆகியவற்றை குறிக்கும். கடந்த காலத்துல உங்கள் தாயார் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தாயார் வழி சில மன வருத்தங்கள் வந்திருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தாயாரோட ஆசி முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கள் தானாகவே விலகும். இந்த சொத்து கைவிட்டு போயிருமோங்கிற பயம் உங்களுக்கு இல்ல. அந்த புதிய நபர் ஒரு சட்டப்படியான ஆலோசனையை வழங்கி அதை உங்களுக்கு வசியமாக்குவாரு. உங்க பெயர்ல ஒரு புதிய நிலமோ அல்லது வீடோ வாங்கும் யோகம் இப்போ கூடி வந்திருக்கு. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்போ சரியாகும். நீங்க எதையுமே வெளியில சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளேயே அழுது தீப்பீங்க. அதனால உங்க துணைக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல வந்து உங்க குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் பழைய அந்யோன்யம் பிறக்கும். பிள்ளைகளோட எதிர்காலம் குறிச்சு நீங்க தேவையற்ற கவலைய விட்டுருங்க. உங்க பிள்ளைகள் கல்வியோ அல்லது வேலையிலோ ஒரு பெரிய உயரத்தை அடைந்து உங்களுக்கு பெருமையை சேர்க்க போறாங்க. கடக ராசிக்காரங்க அதிகம் பாசம் கொண்டவங்க அப்படிங்கறதால உங்க பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை மீண்டும் காயப்படுத்த ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி யார்கிட்டையும் முன்னாடியே சொல்லிடாதீங்க.
குறிப்பா உங்க வெற்றிய ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். காரியம் முடிகிற வரைக்கும் மௌனமா இருப்பதே உங்களுக்கு பாதுகாப்பு. உங்க கண்ணீரை துடைக்க வந்த அந்த புதிய நபரை பற்றி கூட மத்தவங்க கிட்ட ரகசியமா வச்சிருங்க. கடகராசி பெண்கள் மிகவும் மென்மையானவங்க, ஆனா இரும்பு போன்ற மன உறுதி கொண்டவங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக எத்தனையோ கண்ணீரை சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலைமை மாறும். அந்த புதிய நபர் உங்கள் தனிப்பட்ட திறமையை உலகுக்கு அடையாளம் காட்டுவாங்க. நீங்க கைவினை பொருள் செய்வதிலேயோ அல்லது சமையல் கலையிலேயோ வல்லுநரா இருந்தா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு சமூக அந்தஸ்து உயரும். உங்க குடும்பத்தினர் உங்களை தெய்வமா மதிக்க தொடங்குவாங்க. பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை மற்றும் புத்தாடை சேர்க்கைக்கான யோகம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பிரகாசமா இருக்கு. இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உயர்கல்விக்காக காத்திருப்பவங்களுக்கு, முதல் முறையா வேலை தேடி கொண்டிருப்பவங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். கடக ராசிக்காரங்க மனநிலை அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஒரு நிமிடம் சந்தோஷமா இருப்பீங்க, அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு கவலையில ஆழ்ந்துருவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மன ஊசலாட்டம் குறையும். இந்த புதிய நபர் உங்க மனசுல ஒரு உறுதித்தன்மைய விதைச்சிருப்பாரு. நீங்க எடுக்க போகும் முடிவு எல்லாம் தீர்க்கமா இருக்கும். மற்றவங்களோட பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பதை விட்டுட்டு உங்களுக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க. ஆன்மீக ரீதியா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய பரிகாரங்கள் கூட இருக்கு. அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏத்தி வைக்கணும். நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருமையா மாறப்போகுது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வரும் காலம் இது. உங்களை எதிரிகள் உங்க முன்ன தலை குனிஞ்சு போவாங்க. இவங்களால இது முடியுமா, இவனால எழும்புவது கஷ்டம்னு உங்களை கேலி செஞ்சவங்க முன்னால நீங்க ஒரு சிகரத்தையே தொட போறீங்க. இது சத்தியமான வார்த்தைங்க. இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமில்ல. பொருளாதார விஷயத்துல கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் உண்டு. உங்களுக்கு பண வரவு தொடங்கும் போது அது செலவு செய்ய ஒரு கூட்டம் உங்களை சுத்தி வரும். குறிப்பா வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேணும். அந்த புதிய நபர் கொண்டு வரும் வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான முறையில முதலீடு பண்ணுங்க. சேமிப்பு ஒன்று உங்க எதிர்காலத்தை காக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க பண பரிவர்த்தனைகள் நீங்க மிகவும் கவனமா இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. அந்த அத்தியாயத்துல நீங்களே கதாநாயகன். உங்களுக்கு சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கும். அந்த புதிய நபர் வரும்பொழுது உங்க வாழ்வுல இருள் விலகி மகிழ்ச்சிங்கிற ஒளிவெல்லம் பாய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு திருவிழாவா கொண்டாட போறீங்க. உங்க நம்பிக்கையே கைவிட்டுடாதீங்க. இதுவரை நீங்க இழந்த அத்தனையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இத்தனை வருடம் நீங்க ஒரு பாலடைந்த கிணத்துக்குள்ள இருந்தது போல உணர்ந்திருப்பீங்க. இப்போ அந்த கிணற்றின் மேல வெளிச்சங்கிற நடை போட போறீங்க. நேரம் மாறும், கிரகநிலை மாறும், நம்ம சூழ்நிலை மாறும். ஆனா நம்ம முடிவு மாறலனா, நம்ம முயற்சி மாறலனா வாழ்க்கை என்னைக்குமே மாறாதுங்கிற உண்மை. பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்ல நேரம் வரட்டும் அப்புறம் ஆரம்பிப்போன்னு காத்திருப்பாங்க. ஆனா அந்த நல்ல நேரம்